ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆதிஸ் கிச்சனில் இன்ஸ்டன்ட் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 வரமிளகா, 1/2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை மூடி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை கலந்து வச்சோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு இருக்குது. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, இது வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரசம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தக்காளி ரசம் ரெடி. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை.